அழகுமதி வீட்டில் இருக்கும்போது சுரேஷின் பெற்றோரான ராகவனும் ராஜலட்சுமியும் அவளிடம் பேசுகிறார்கள். சுரேஷ் மீது கொடுத்த புகாரை திரும்பப் பெறும்படி அவர்கள் வற்புறுத்துகிறார்கள். அப்படி செய்தால்தான் சுரேஷுக்கு மீண்டும் வேலை கிடைக்கும் என்றும் குடும்ப வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் என்றும் கூறுகிறார்கள். அப்போது அங்கு வரும் தங்கராஜ் அவர்கள் காரியத்தை எளிதாக்கிவிட்டதாக கூறிவிட்டு அழகுமதியை மறைமுகமாக மிரட்டும் தொனியில் பேசுகிறான். அப்போது யாரும் எதிர்பாராத விதமாக போலீஸ் கமிஷனர் அங்கு வருகிறார். அவரை பார்த்ததும் சுரேஷ் பதற்றத்துடன் எழுந்து மரியாதை செய்கிறான். கமிஷனர் நேராக அழகுமதியிடம் சென்று நலம் விசாரிக்கிறார். உனக்கு கட்டாய திருமணம் நடந்ததா என்று அவர் கேட்கும்போது அங்கிருப்பவர்கள் அதிர்ச்சி அடைகிறார்கள். பின்னர் அவர் அழகுமதியுடன் தனியாக பேச அறைக்குச் செல்கிறார். தனியாக இருக்கும்போது கவிதா மற்றும் ஷயாம் மூலமாக நடந்த உண்மைகளை தெரிந்து கொண்டதாக கமிஷனர் கூறுகிறார். அழகுமதி அழுது கொண்டே தனக்கும் தன் குடும்பத்திற்கும் கொடுக்கப்பட்ட மிரட்டல்களையும் நள்ளிரவில் நடந்த கட்டாய திருமணத்தையும் விவரிக்கிறாள். அவளுக்கு தைரியம் சொல்லும் கமிஷனர் சுரேஷ் கெட்டவன் இல்லை என்றாலும் சில தவறான பிடியில் சிக்கியிருப்பதாக கூறுகிறார். தங்கராஜின் பின்னணி மற்றும் அவனது செல்வாக்கு பற்றி விளக்கும் அவர் எதற்கும் பயப்பட வேண்டாம் என்றும் இந்தச் சூழலை சாதகமாக்கிக் கொண்டு தைரியமாக போராடும்படியும் அறிவுறுத்துகிறார். வெளியே வந்த கமிஷனர் அனைவருக்கும் முன்னால் அழகுமதிக்கு தனது ஆதரவை தெரிவித்துவிட்டு சுரேஷை விசாரணைக்கு வரும்படி கூறிவிட்டுச் செல்கிறார். கமிஷனர் நேரில் வந்து ஆதரவு தருவதைக் கண்டு தங்கராஜ் ஆத்திரமடைகிறான். அவர் சென்றதும் மீண்டும் அழகுமதியை மிரட்டி புகாரை திரும்பப் பெறச் சொல்கிறான். ஆனால் இப்போது தைரியம் பெற்றுவிட்ட அழகுமதி மிரட்டல்களுக்கு பணிய மறுக்கிறாள். நடந்த உண்மைகளைச் சொன்னால் மொத்த குடும்பமும் சிறைக்குச் செல்ல நேரிடும் என்று எச்சரித்துவிட்டு அங்கிருந்து கம்பீரமாக நகர்கிறாள். இந்த கதையின் அடுத்த கட்டத்தில் அழகுமதி சுரேஷை எப்படி தன் வசப்படுத்துவாள் என்று பார்ப்போம். அழகுமதி காட்டிய அந்த அதிரடியான பதிலடி ராகவன் மற்றும் ராஜலட்சுமியை அப்படியே அதிர்ச்சியில் உறைய வைத்தது. இவ்வளவு நேரம் பயந்து போய் நின்றிருந்த அந்த பெண் கமிஷனர் வந்து சென்ற ஒரே காரணத்திற்காக இப்படி விஸ்வரூபம் எடுப்பாள் என்று அவர்கள் எதிர்பார்க்கவே இல்லை. தங்கராஜ் ஆத்திரத்தில் தன் கைகளை முறுக்கிக் கொண்டு அவளையே முறைப்பார்க்கிறான். பாத்தீங்களா மாமா, இவளுக்கு எவ்வளவு திமிர் இருந்தா நாம எல்லாத்தையும் உள்ள தள்ளிருவேன்னு சொல்லிட்டு போவா. கமிஷனர் இவளை தேடி வந்தவுடனே இவளுக்கு இறக்கை முளைச்சிருச்சு என்று தங்கராஜ் கத்த ராகவன் மெதுவாகச் சமாதானம் செய்கிறார். இரு மாப்பிள்ளை, இப்போதைக்கு இவளை எதுவும் பண்ணாத. கமிஷனர் வேற கண்ணுல விளக்கெண்ணெய் ஊத்திக்கிட்டு பார்த்துட்டு இருக்காரு. இப்போ நாம ஏதாவது பண்ண போய் அது நமக்கே வினையா முடிஞ்சிரும் என்று சொல்லி அவனை அடக்குகிறார். அன்று இரவு சுரேஷ் தன் அறைக்குள் நுழையும்போது அழகுமதி ஜன்னல் ஓரம் நின்று எதையோ யோசித்துக் கொண்டிருக்கிறாள். சுரேஷுக்கு மனதிற்குள் ஏகப்பட்ட குற்ற உணர்ச்சி. ஒரு பக்கம் தன் மாமா தங்கராஜின் கட்டாயத்தால் செய்த கல்யாணம், இன்னொரு பக்கம் தன் வேலையை பறிபோகச் செய்தவள் என்ற கோபம். ஆனால் கமிஷனர் சொன்ன அந்த விசாரணை அவனை தூங்க விடாமல் செய்கிறது. அவன் மெதுவாக அழகுமதியிடம் நெருங்கி, மதி, நான் உன்கிட்ட ஒன்னு பேசணும் என்கிறான். அழகுமதி அவனை திரும்பி பார்க்காம, சொல்லுங்க சுரேஷ், மறுபடியும் கேஸ வாபஸ் வாங்க சொல்ல போறீங்களா என்று கேட்கிறாள். சுரேஷ் தயங்கியபடி, இல்ல மதி, கமிஷனர் சார் உன்னை தேடி வந்ததை பார்த்தப்பவே எனக்கு புரிஞ்சிருச்சு நீ சாதாரணமான பொண்ணு இல்லைன்னு. ஆனா என் மேல உனக்கு ஏன் இவ்வளவு கோவம்? நான் அப்படி என்ன பாவம் செஞ்சேன் என்று கேட்கிறான். அழகுமதி சட்டென்று அவன் பக்கம் திரும்பி, நீங்க பாவம் செய்யல சுரேஷ், ஆனா தப்பு செய்யறவங்களுக்கு துணையா இருக்கீங்க. தங்கராஜ் செய்யற அநியாயங்களுக்கு நீங்க ஒரு போலீஸ் ஆபீசரா இருந்துட்டு உடந்தையா இருக்கிறது தான் எனக்கு பிடிக்கல. எங்க அப்பாவை மிரட்டி என் வாழ்க்கையை சிதைச்சதுக்கு காரணமே அந்த தங்கராஜ் தான். அவரை நீங்க இன்னும் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தா கண்டிப்பா நான் உங்களை விடமாட்டேன் என்று உறுதியாகச் சொல்கிறாள். மறுநாள் காலை கவிதா மற்றும் ஷயாம் இருவரும் ரகசியமாக அழகுமதியை சந்திக்க வருகிறார்கள். தங்கராஜுக்கு தெரியாமல் அவர்கள் சில ஆதாரங்களை சேகரித்து வைத்திருக்கிறார்கள். மேடம், உங்க அப்பாவுக்கு லோன் கொடுத்த விஷயத்துல தங்கராஜ் சார் ஏகப்பட்ட மோசடி பண்ணியிருக்காரு. இதோ இந்த ஃபைல்ஸ் பாருங்க என்று கவிதா ஒரு கோப்பை கொடுக்கிறாள். இப்போது அழகுமதியின் கையில் ஒரு பெரிய ஆயுதம் கிடைத்துவிட்டது. இதை வைத்துக்கொண்டு அவள் எப்படி தங்கராஜை வீழ்த்தப் போகிறாள்? சுரேஷை எப்படி தன் பக்கம் இழுத்து அவனை ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரியாக மாற்றப் போகிறாள் என்பதே அடுத்த திருப்புமுனை. அழகுமதி இந்த ஆதாரங்களை வைத்து தங்கராஜை நேரடியாக மிரட்டுவாளா அல்லது சட்ட ரீதியாக அணுகுவாளா என்று பார்ப்போம். கவிதா கொடுத்த அந்த ஆதாரங்களை பார்த்த அழகுமதியின் கண்களில் ஒரு புது மின்னல் தெரிகிறது. தங்கராஜ் தன் தந்தையிடம் வட்டிக்கு வட்டி போட்டு ஏமாற்றியதும் லோன் விவகாரத்தில் செய்த தில்லு முள்ளுகளும் அதில் தெளிவாக இருக்கின்றன. தங்கராஜ், என்னையும் என் குடும்பத்தையும் வச்சு நீ ஆடின ஆட்டத்துக்கு இனிமேதான் என்னோட பதிலடி ஆரம்பமாகப் போகுது என்று மனதிற்குள் கருவிக்கொள்கிறாள். அழகுமதி அந்த ஆதாரங்களை எடுத்துக்கொண்டு நேராக ஹாலுக்கு வருகிறாள். அங்கே தங்கராஜும் ராகவனும் வழக்கம் போல சுரேஷின் வேலையை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அழகுமதியை கண்டதும் தங்கராஜ் நக்கலாக, என்னம்மா
கமிஷனர் வந்த தைரியம் இன்னும் குறையலையா? இல்ல அவகிட்ட கேஸை வாபஸ் வாங்கச் சொல்லுங்கன்னு மாமா சொன்னதுக்கு ஏதாவது பதில் சொல்ல வந்தியா என்று கேட்கிறான். அழகுமதி அமைதியாகச் சிரித்துவிட்டு கையில் இருந்த ஃபைல அவன் முன்னால் வீசுகிறாள். இத முதல்ல பாருங்க தங்கராஜ் சார், அப்புறம் என்ன பார்த்து கேள்வி கேளுங்க என்கிறாள். தங்கராஜ் அலட்சியமாக அந்த பக்கங்களை புரட்டுகிறான். போக போக அவன் முகம் வெளுத்துப் போகிறது. இதெல்லாம் உனக்கு எப்படி கிடைச்சது என்று பதற்றத்துடன் கேட்கிறான். ராகவன் பதறியபடி, என்ன மாப்பிள்ளை இது, என்ன இருக்கு அதுல என்று கேட்க தங்கராஜ் பதில் சொல்ல முடியாமல் திணறுகிறான். அழகுமதி இடைமறித்து, இது உங்க மாப்பிள்ளை எங்க அப்பாவை எப்படி ஏமாத்துனாருன்றதுக்கான சாட்சி. இதை நான் மட்டும் இப்போ கமிஷனர் சாருக்கு ஒரு மெயில் தட்டுனேன்னு வச்சுக்கோங்க. சுரேஷுக்கு வேலை போறது ஒரு பக்கம் இருக்கட்டும், உங்க மாப்பிள்ளை கம்பி எண்ண வேண்டியதுதான் மிஞ்சும் என்று அதிரடியாக பேசுகிறாள். சுரேஷ் இதையெல்லாம் கேட்டு அதிர்ந்து போய் நிற்கிறான். மாமா, இதெல்லாம் உண்மையா? நீங்க மதி அப்பாவை இப்படித்தான் மிரட்டுனீங்களா என்று கேட்கிறான். தங்கராஜ் சமாளிக்க பார்க்கிறான். ஆனால் அழகுமதி விடுவதாக இல்லை. சுரேஷ், உங்க மாமா உங்களை ஒரு பொம்மை மாதிரி வச்சு விளையாடுறாரு. உங்களை ஒரு போலீஸ் அதிகாரியா மதிக்காம அவரோட அடியாளு மாதிரி பயன்படுத்திக்கிறாரு. நீங்க இன்னும் இவர் சொல்றத கேட்டுக்கிட்டு இருந்தா உங்க யூனிஃபார்முக்கே அது அசிங்கம் என்று சொல்ல சுரேஷின் தன்மானம் உரசி பார்க்கப்படுகிறது. உடனே அழகுமதி ஒரு நிபந்தனை விதிக்கிறாள். உங்க மாப்பிள்ளைக்கு சிறை தண்டனை கிடைக்க கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா முதல்ல எங்க அப்பா கிட்ட வாங்கின லோன் பேப்பர்ஸை கிழிச்சு போடணும். 2வது, சுரேஷ் அவரோட என்கொயர்ல உண்மையச் சொல்லணும். நீங்க தான் அவரை மிரட்டி அந்த தப்பச் செய்ய வச்சீங்கன்னு அவர் வாக்குமூலம் கொடுக்கணும். அப்போதான் சுரேஷுக்கு தண்டனை குறையும், வேலையும் திரும்ப கிடைக்கும் என்கிறாள். தங்கராஜ் ஆத்திரத்தில் மேஜையை தட்டுகிறான். என்னையே மிரட்டுறியா? நீ யாருன்னு நினைச்சிட்டு இருக்க என்று கத்த, நான் உங்களாலேயே இந்த வீட்டுக்கு வந்த உங்க தம்பி பொண்டாட்டி, இந்த வீட்டு மருமகள் என்று அழுத்தமாகச் சொல்கிறாள் அழகுமதி. சுரேஷ் இப்போது ஒரு முடிவுக்கு வருகிறான். மதி சொல்றதுதான் சரி மாமா, நான் இவ்வளவு நாளா உங்களுக்கு பயந்து என் வேலையில உண்மையா இல்லை. ஆனா இனிமே அப்படி இருக்க முடியாது. மதி, அந்த ஃபைலை என்கிட்ட கொடு, நானே இத கமிஷனர் கிட்ட கொண்டு போறேன் என்று சொல்ல குடும்பமே அதிர்ச்சியில் உறைகிறது. தங்கராஜின் அதிகாரம் இந்த வீட்டில் சரியத் தொடங்குகிறது. அழகுமதி நினைத்தது போலவே சுரேஷை தன் பக்கம் இழுத்துவிட்டாள். சுரேஷ் கமிஷனரிடம் உண்மையைச் சொல்லி தன் வேலையை காப்பாற்றிக் கொள்வானா? தங்கராஜின் அடுத்த சதி என்னவாக இருக்கும் என்று பார்ப்போம். சுரேஷ் அந்த ஃபைலை கையில் எடுத்ததும் தங்கராஜின் முகம் பேயறைந்தது போல் ஆகிறது. சுரேஷ், என்ன பண்றேன்னு தெரிஞ்சுதான் பண்றியா? நான் உன் மாமாடா. உன்னை இந்த இடத்துக்கு கொண்டு வர நான் எவ்வளவு செலவு பண்ணியிருப்பேன், எவ்வளவு பேரை தட்டி தூக்கியிருப்பேன் தெரியுமா என்று ஆவேசமாகச் சத்தம் போடுகிறான். ஆனால் சுரேஷ் இப்போது பின்வாங்குவதாக இல்லை. அதான் மாமா தப்பு. நீங்க பண்ணின அந்த உதவிதான் இப்போ என் கௌரவத்தையே காலி பண்ணிருச்சு. கமிஷனர் சார் முன்னாடி நிக்கும்போது ஒரு குற்றவாளி மாதிரி நான் கூனி குறுகி நின்னதுக்கு காரணமே உங்களோட இந்த அநியாயங்கள் தான். மதி சொன்னது சரிதான். ஒரு போலீஸ்காரனா நான் இப்போவாவது உண்மையை சொல்லலைன்னா இந்த யூனிஃபார்ம் போட்டுக்கவே எனக்கு தகுதி இல்லை என்று வெடிக்கிறான். ராகவனும் ராஜலட்சுமியும் மகனை தடுக்கப் பார்க்கிறார்கள். சுரேஷ், அவசரப்படாதப்பா, குடும்பமானம் போயிரும். மாப்பிள்ளை உள்ள தள்ளினா அழகுமலர் வாழ்க்கை என்ன ஆகிறது என்று ராஜலட்சுமி அழுகையோடு கேட்கிறார். அழகுமதி குறுக்கிட்டு, அத்தை, தப்பு பண்ணினவர் தண்டனை அனுபவிச்சாதான் குடும்பத்துக்கே நிம்மதி. இவரை இப்படியே விட்டா இன்னும் எத்தனை பேரோட வாழ்க்கையை சிதைப்பாரோ? மலர் அக்காவோட வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன், ஆனா அநீதிக்குத் துணையா இருக்க முடியாது என்று கராராகச் சொல்கிறாள்.